அப்போஸ்தலர் 7வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். Acts 2:17. அவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் நடைபெறக்கூடிய காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்குது. கர்த்தருடைய வருகை தாமதம் பண்ணால் ஒவ்வொரு நாளும் அதை தியானிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்திருக்கிறீர்களே, மனுஷர்கள் தற்பிரியராயும் அப்படின்னு இருக்கு. கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இது சிருஷ்டிப்பின் காலம் அல்ல, இது படைப்பின் காலம் அல்ல, இது கட்டளைகளை கொடுக்கிற காலம் அல்ல. எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் ஆரம்பித்து நடுவை கடந்து இப்போ முடிவுக்கு வந்திருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. அப்போ கடைசி காலத்தை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் அப்பப்போ நினைவு கூற வேண்டும். கடைசி காலம் சொல்லி ஆண்டவர் நிறைய காரியத்தை சொல்லி கொண்டே வருகிறார். நான் அப்படி செய்வேன், நான் இதை செய்வேன் என்று சொல்லி, அதில் ஒன்று தான் நம்ம தியானிக்க போகிறோம். யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தேவாலயத்தில் தங்கியிருந்த 84 வயது விதவையாக இருந்த அன்னாள் என்ற ஒரு தாயாரோடு தேவ ஆவியானவர் தங்கியிருந்தார்னு பைபிளில் போட்டிருக்கிறது. சிமியோன் மேலே தேவ ஆவியானவர் தங்கியிருந்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் என்னென்றைக்கும் உங்கள் கூட இருக்கும்படி தேற்றரவாளனை உங்களுக்குள் அனுப்புவார், என்றென்றைக்கும் உங்கள் கூட இருக்கும்படி அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை எல்லோரும் பெற்றுக்கொண்டு அந்த ஆவியானவருடைய நிறைவோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பைபிள் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பெற்ற ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறது. அப்போ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறார், சபையில் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறார், ஊழியத்தில் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய? எப்போ பார்த்தாலும் என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சவா? மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த 120 பேர், 120 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஒருவர் கூட தப்பலை. அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? என் பாவங்களை மன்னியும், பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் ஒரு பியாத, நான் ஒரு அறிவில்லாதவா, படிப்பறிவு இல்லாதவா, என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரேனா கதறிட்டு இருந்தாங்க. கிடையாது. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். நான் ஒரு பேத, படிப்பறிவு கிடையாது, வேதம் ஒன்றுமே தெரியாது, எனக்கு அலிலியா சொல்ல தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு அபிஷேகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே காலத்தை ஓட்டிகிட்ருக்கோம். நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தேன். இந்த 120 பேரையும் ஆண்டவர் நிரப்பினாரே, இவர்கள் யார்? படிப்பறிவு இல்லாதவர்கள். அதில் 12 பேர் சீசர்கள், 11 பேர் தான் இயேசு பின்பற்றின சீசன், 12வது நபர் சீட்டுப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மத்தியாசு. மீதி 108 பேர் பெண்கள், மற்ற எல்லாருமே கூடி வந்து இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் வந்து என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும் சொல்லி அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா? இவர்களுக்கு எப்படி 120 பேரையும் ஆண்டவர் நிரப்பினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு பின்பதாக சில ஆயத்த வேலைகள் இருந்தது. முதலாவது, இந்த 120 பேரும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வாப்பானார். தகப்பன் படகையும் வலையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார். ஆயத்துறையிலே வசூலித்து கொண்டிருந்த மத்தையை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். உடனே இயேசுவை பின்பற்றி வந்தார். இப்படி ஒவ்வொருவரும் எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இயேசுவை பின்பற்றுவதற்கு தங்களுக்கு பிடித்தனமாக இருந்த அத்தனையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். 3 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல. ஆமன். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை,
அந்த மாதிரி இயேசு போய்கிட்டு இருந்தார். அவருக்கு பின்பதாக இவ்வளவு பேரும் போய்கிட்டு இருந்தாங்க. 12 சீசர்கள் மாத்திரமல்ல, பொதுமக்கள் என்று சொல்லக்கூடிய பேர் 5000 பேர் 10,000 பேர் என்று கூடி வந்திருந்தாலும் அதில் இருக்க தான் அந்த 108 பேர் இருந்திருக்கிறாங்க. இவர்களும் இயேசுவை பின்பற்றி கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சபையில் நடக்கிற ஊழியங்கள், சபையில் நடக்கிற கூட்டங்கள், சபையில் நடக்கிறதான நிகழ்ச்சிகள், முகாம்கள் என்று நாம் பங்கெடுக்கும் பொழுது அதில் நமக்குரிய வீட்டில் இருக்கிற மற்ற காரியங்கள், வீணாய் செலவழிக்கிற காரியங்கள், மற்ற நேரங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது, இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியை நம்ம மேலே வந்து அமர்வதற்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். தம்மை குறித்து உத்தம இதயத்தோடு இருக்கிற இடத்துல தமது வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் லாவி கொண்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் உத்தமமாக இருக்கிறாங்கிறத பார்த்து கர்த்தருடைய கண்கள் லாவிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த 120 பேரும் விடாமல் பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கூட பெர்மிஷன் கேட்கல. ஒருத்தன் பெர்மிஷன் கேட்டான், எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ண உத்தரவு கொடு. ஏசு என்ன சொன்னார்? நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னாரு. அந்த அளவு அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாது இருந்தார்கள் பைபிளில் போட்டிருக்கு. அப்போ நம்ம சபையின் கூட்டங்களில் நம்ம எப்படி பங்கெடுக்க வேண்டும், எவ்வளவு துரிதமாய் செயல்பட வேண்டும், எவ்வளவு நம்ம ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், வாழ்விலும் சாவிலும் ஆண்டவரை பின்பற்ற எவ்வளவு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நிலைமைக்கு வரும் பொழுது அந்த 120 பேர் அந்த நிலைமையில் இருந்தார். சரியா? அடுத்தது இந்த 120 பேரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவரால் செய்யப்பட்ட அற்புத அடையாளங்களை கண்ணால் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இந்த விசுவாசங்கிறது சும்மா வராது. ஒரு முடவன் குடித்தெழுந்து நடக்கும் பொழுது எப்படா நடக்கலாம், என்ன ஒரு மரித்தவன் அப்படி எழுந்து வந்து நிற்கும்போது எப்படா எழுந்து வந்து நிற்கான், செத்து 4 நாள் ஆச்சு, எழுந்து வாஞ்சோன்னா எழுந்து வந்துட்டானா, எப்படா இதெல்லாம் நடக்குது என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அற்புத அடையாளங்கள் நடந்த உடனே இவங்கெல்லாம் பார்த்து இவங்களுக்குள்ள விசுவாசம் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிருக்கும். விசுவாசம் அவ்வளோ சீக்கிரமாக சாதாரணமாக நமக்குள்ளே வந்துடாது. தோத்திரம். அப்போ இந்த 3.5 வருஷம் இயேசு கூடயே போய்கிட்டு இருக்கிறாங்க. அவர் மூலமாக நடந்த அற்புதங்களை பார்க்குறாங்க. என்ன தோத்திரம். கடல் மேலே இயேசு நடந்து வர்றாரு. நீரையானால் நானும் நடந்து வரட்டுமா என்று சொல்லி பேதுரு கடல் மேலே நடக்கிறார். அவரால் செய்யப்பட்ட அற்புதங்களெல்லாம் பார்க்கிறார். சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் பாஸ்டரோடு கூட சேர்ந்து ஊழியங்களுக்கு வரும் பொழுது பேய்கள் ஓடுவதையும், நோய்கள் குணமாகிறதையும், ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டுகள் உடைவதையும், ஜனங்களுக்கு வேலை கிடைப்பதையும், கடன் அடைபடுவதையும், ஆசீர்வாதமாக இருப்பதையும் கண்டு 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 தான் நமக்குள்ள விசுவாசம் உருவாகும். அற்புத அடையாளங்கள் ஆண்டவர் நடத்தினது எப்படி செய்தது மாத்திரமல்ல, அப்படி முக்கியமான ஊழியத்தில் ஒன்று பிரசங்கித்தார். இந்த 3 வருஷமும் பிரசங்கித்தார். இந்த 120 பேரும் அவர் கூடயே போய்கிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சில நேரங்களில் சில வார்த்தைகள் விளங்கலை. உடனே நீர் ஊமைகளாய் சொன்னீரே, அதை எங்களுக்கு விவரமாய் சொல்லும் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு சொன்னார், அவர்களுக்கு விளங்காதபடி அது அவர்களுக்கு மறைபொருளாக இருக்கிறது, நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்லுகிறேன்னு சொல்லி விதைகள் பற்றிய ஊமைகளை மிக தெளிவாக உட்கார்ந்து தனியாக விளக்கி கொடுத்தார். அப்போ அவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நியாயப்பிரமாணங்களைப் போல பேசாமல் அதிகாரமுடையவராய் பேசினார்னு போட்டிருக்கு. அப்படி உபதேசத்தை கேட்பதற்கு அதிகாலமே கூடி வந்தார்கள். கடற்கரையில் கூடி வந்திருக்கும் போது கூட்டம் அதிகமாகிருச்சு. தோத்திரம். ஒவ்வொரு கூட்டங்களும் ஒவ்வொரு விதமான கூட்டங்கள் ஒவ்வொரு இடத்துல கூடுகிறது. ஆனால் இயேசுவுக்கு பின்னால் வந்த கூட்டம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக. கடற்கரையில் அவ்வளோ பெரிய கூட்டம், பீச்சும் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் கூடலாம். உடனே இயேசு வந்து படகை கேட்டார், எப்பா அவன் படகை கொடுப்பா, சற்று தள்ளி கொஞ்சம் நவுட்டி கொண்டு போன்னு சொல்லி தள்ளி கொண்டு போய் நின்று அங்கே நின்று பிரசங்கம் பண்ணார். திரளான ஜனங்கள் கடற்கரையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
அதிகாலையிலே எழுந்து தேவாலயத்திலே அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி வந்தார்கள். அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அநேகர் விசுவாசித்தார்கள் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் நம்முடைய சபையிலே நடக்கிற ஆராதனைகளில் வர்ற வசனம், இரவு ஜெபத்தில் பிரசங்கிக்கப்படுகிற வசனம், பகல் ஜெபத்தில் பிரசங்கிக்கப்படுகிற வசனம், வீடுகள் நடக்கிற பிரசங்கிக்கப்படுகிற வசனம், இதையெல்லாம் நம்ம என்ன ஆர்வமாய் கேட்குறோம்? கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்கள், எவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்கன்னு. ஹல்லேலூயா! எந்த ஆர்வமாய் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? எவ்வளவு வாஞ்சியாக நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் 3 வருஷம் போய்கிட்டே இருந்தாங்க. அப்போ கூட சொன்னார், ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். ஒருவனும் பெறவில்லை, ஏனென்றால் ஆவியானவர் அருளப்படவில்லை என்று வசனம் கூறுகிறது. சரியா? அப்போ இந்த 3 வருஷமும் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வசனம் பிரசங்கிக்கிறாரு, அற்புதம் நடக்குது. வசனம் பிரசங்கிக்கிறாரு, அற்புதம் நடக்குது. வசனத்தை கேட்குறாங்க, அந்த அற்புதத்தை கண்டு விசுவாசிக்கிறாங்க. வசனத்தை கேட்குறாங்க, அற்புதத்தை கண்டு விசுவாசிக்கிறாங்க. இப்படியே 3 வருஷமும் நடந்துக்கிட்டே இருக்குது. பல விதமான காரியங்களை பயிற்சி கொடுக்குறாரு. இப்போ நம்ம நிறைய பேர் கேட்போம்ல, பாஸ்டர் நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் இரவு ஜெபம், லீடர்ஸ் மீட்டிங், சீசத்துவ பயிற்சி கூட்டம், மண்டல ஆண்கள் முகாம், ஆராதனைகள் வந்தால் எங்களுக்கு யார் சாப்பாடு தருவா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. இந்த சீசர்களையே ஆண்டவர் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலன்ட்டார். அப்படின்னு தான் கேட்டாங்க, நாங்கள் சாப்பாட்டுக்கு எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி. தோத்துறோம், 200 வெள்ளி பணம் ஆகுமல்லவா அப்படின்லாம் சொன்னாங்க. எப்பா நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னார். முடியலை. உடனே சொன்னார், 50 பேராக பந்தி வையுங்கள். அல்லேலூயா! இது ஒரு சின்ன பையன் வாங்கி கொண்டு வந்துட்டார். இதை போல பரிமாறுங்கள்னார். அந்த கல்லை புரட்டுங்கள்னார். அல்லேலூயா! அந்த கல்லை புரட்டுங்கள் அப்படின்னு சொன்னார். சில காரியங்களை தன் பின்னால் வருகிற சீசர்களை வைத்து கொண்டு செய்ய வைத்தார். அவர்களை இதெல்லாம் செய்யுங்கப்பா, இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி செய்ய வைத்தார். இன்றைக்கி நாம் இந்த ஆதி விசுவாசிகள் இந்த சீசர்களைப் போல தேசு பின்னாலேயே சென்று கர்த்தரை வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அற்புதங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் மகா பெரிய ஆமென் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்து தங்குவார். 120 பேரும் இப்படி தான் இந்த 3 வருஷங்கள் இயேசு பின்னாலேயே போய்கிட்டு இருந்தாங்க. வார்த்தைகள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் செய்த அற்புதங்கள்லாம் கண்ணார கண்டாங்க. பேர் சொன்னார், அவருடைய மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம் அப்படிங்காங்க. இன்றைக்கி அதனால தான் இந்த கூட்டங்கள், மற்ற கூட்டங்களுக்கு போகும் பொழுது தேவையில்லாத காரியங்களை நம்ம ஈடுபடும் பொழுது நமக்குள்ள அவிசுவாசமும் பொல்லாத சிந்தனைகள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அறிய வேண்டிய காரியங்கள், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. இவைகளை இந்த பொழுதுபோக்கு காரியங்கள் விழுங்கிவிடும். அல்லேலூயா! சந்தோஷமா இல்லை சொல்லுங்கள். கடந்த திங்கட்கிழமை இரவு ஜெபத்தில் வந்திருந்த ஊழியர் சொன்னார், நான் முழங்காலேயே நின்று பைபிள் வாசிப்பேன். 2000 ரூபா கொடுத்து பைபிள் வாங்கியிருக்கிறேன். பைபிள் விலை அளவு 2000 ரூபா கொடுத்து பைபிள் வாங்கியிருக்கிறேன். முழங்காலே நின்று வாசிப்பேன். வெளியூருக்கு போகும் பொழுது ட்ரெயினில் அப்பர் பெருத்தில் உட்காந்து பாத்ரூம் பக்கம் இருக்கிற அப்பர் பெருத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த பாத்ரூமில் மட்டும் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த லைட்டு வெடிச்சதில் ராத்திரி பூரா உட்காந்து வாசித்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுதார். அப்போ தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்டு நம்முடைய சிந்தை முழுவதும் பரலோகத்தினால் நிரம்புகிறது. அல்லேலூயா! பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும் என இது எவ்வளவோ மகிமையான காரியங்கள்லாம் இருக்குது. இது மாதிரி காரியங்கள்லாம் நம்ம கற்றுக்கொள்வதற்கு
நம்ம எப்போதும் பிரசங்கம் கூட்டம் என்று நம்ம போய்கிட்டே இருந்தால் தான் அந்த காரியங்கள் நம்மளை நிரப்பும். இதை விட்டுட்டு நம்ம உட்காந்து நம்ம பொழுதுபோக்கு சேனலில் உட்காந்துட்டோம்னா இவைகளை மறக்க பண்ணிட்டு அவைகள் நமக்குள்ளே வந்து அந்த உலக பிரகாரமான காரியங்கள் நமக்குள்ளே வளர ஆரம்பிச்சிடும். பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத நினைவுகளும் அந்த காரியங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஆகையினால நம்ம வீணாய் பொழுதுபோக்குகிற காரியங்கள் அத்தனையும் நிறுத்தி விட்டு, பாஸ்டர் நேரப்போக்கு என்ன செய்ய? ஆமன் தோத்திரம். பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். முழங்கால் நின்று வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு வசனமும் கண்ணீரோடு தியானிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளவு வல்லமை கொண்ட தேவ ராஜ்யத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு மறைப்பொருளும் வேத வசனத்தில் இருக்கிறது. ஆகையினால தான் இந்த 3 வருஷமும் இவர்கள் இயேசு பின்னாலேயே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு அவரால் நடந்த அற்புதங்களை பார்த்து 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 அப்படியே திகைத்து போய் அப்படியே வியந்து போய் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. சந்தோஷம் அல்ல சொல்லுங்க. ஆகையினால இந்த உலகத்தோடு இருக்கிற தொப்புள் கொடி அறுக்கப்பட வேண்டும். அவைகளை பார்க்கிற அத்தனையும் மாயை, அத்தனையும் மாயை. அவைகள் எல்லாம் அருவருத்து ஒதுக்கப்பட வேண்டும். இன்றைக்கி நமக்கெல்லாம் அது அருவருப்பாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த 120 பேர் இப்படி தான் இயேசு பின்னாலேயே போய்கிட்டு வசனங்களை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவரால் நடந்த அற்புதங்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர் சொன்னதை செய்து கொண்டே இருந்தார்கள். எதிரே போங்க, அது ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுங்க. ஒருவன் கம்பளம் விரித்திருப்பான். எப்படி? கம்பளம் விரித்திருப்பான். அங்கே போய் முதல் திருவிருந்தை ஆயத்தம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் இயேசு கிறிஸ்து ஆரம்பித்து வைத்தார். அதுக்கப்புறம் சொன்னார், போய் தூண்டில் போடு, அதில் ஒரு மீன் அமிடும், அந்த மீன் வாயை திறந்து உள்ளே விடு, ஒரு வெள்ளிக்காசு இருக்கும், அதை கொண்டு வா, உனக்கு எனக்காக வரி செலுத்து. அப்பப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வருகிற நபர்களை சில காரியங்களை செய்ய சொன்னார். அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கி நாம் இப்படி ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கும் அவரால் நடந்த அற்புதங்களை கண்ணால் பார்ப்பதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துகிறோம். சில நபர்கள் சொல்கிறாங்க அந்த அற்புதம் நடந்ததுன்னு சொல்லுதாங்க. நமக்கு நடக்கு, இல்லைன்னா அடுத்த ஆளுக்கு நடக்குது. அதை பார்த்த உடனே நமக்குள்ள விசுவாசம் பற்றி எழும்பும். இப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவங்களை, தேவனுடைய ராஜ்யத்தின் பல காரியங்களை நாம் பார்க்கதும் கற்றுக்கொள்வதும் நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு வீணாக உட்காந்து மொபைலில் செல்ஃபோனில் உட்காந்துக்கிட்டு கேம்ஸ் விளையாடுவது, அங்கே உள்ள வீணான காரியங்களை பார்ப்பது, வீணடிப்பது, காலம் பொன்பொன்றது, அதை வீணாக்குவது, அது வேதனைக்குரியது. ஹல்லேலூயா. இவர்கள் தங்கள் வாழ்நாளை இதற்காக செலவழித்தார்கள். ஏமன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பைபிளில் போட்டிருக்கிறது, வீணானவைகளுக்காக தங்களை விற்று போட்டார்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கிறது. மாயைக்கு தங்களை ஒப்புவித்தார்கள் என்று பைபிளில் போட்டிருக்கு. நீங்களும் அவ்விதமாக இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நம்முடைய இம்பேக்ட், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைகள், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. தாவீது சொல்லுதாரு, உம்முடைய ஆலோசனைகள் கடற்கரை மல்லத்திரையானவைகள். எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ வசனங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகையினால இன்னைக்கு இந்த 120 பேரும் எப்படி 3.5 வருஷங்கள் அவரை பின்பற்றியுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தார்களோ அதே போல் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது left everything and followed him. அப்புறம் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய அற்புதங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். 3வது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டார்கள். ஏசு சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொன்னார். அவர்கள் அந்த இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றவுடன்
40வது நாளிலிருந்து 50வது நாள் வரைக்கும் 10 நாட்கள் சில காரியங்கள் நடக்கு. சீட்டு போட்டு மத்தியாசை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் கலியாவுக்கு போகாமல் கலிலேய மனுஷர்கள் அவ்வளவு பேரும் எருசலேமிலேயே சொல்லப்பட்ட இடத்துலையே தங்கியிருந்தார்கள். தோத்திரம். அந்த 10வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். எல்லார் மேலேயும் வந்து அமர்ந்தார். நிரப்பினார்னு போட்டிருக்கு. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் காணப்பட்டு அவர்கள் எல்லோரும் மேலேயும் வந்து அமர்ந்தார்னு போட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இங்கே இருக்கிற சிறு பிள்ளை முதல் வயதான முதியோர் வரை அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்புவாரானால் அது எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 120 பேர் மேலேயும் ஆவியானவர் வந்து இறங்கினார். சரியா? இப்போ இந்த 3 வருஷ ஆயத்தங்கள் இதெல்லாம் இருந்ததுனால அவர்கள் மேல் வீட்டாரிலே கூடியிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய பண்டிகை நடக்கிறது. பண்டிகையினாலே குடித்து கொண்டு பூரித்து கொண்டு தான் இருப்பாங்க. அப்படி ஒரு பண்டிகை நடக்கிறது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொன்னார், பண்டிகையின் பிரதான நாளிலே ஒருவன் தாகமாக இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் என்னென்றைக்கும் தாகமடைய மாட்டான். அது அவனுக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் பெருகி ஓடும் சொன்னார். இப்போ இந்த பண்டிகையினுடைய பிரதானமான கடைசி நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு தான் அவர்கள் எல்லோரும் கூடி வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பண்டிகையிலே இவர்கள் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கூடி வந்திருக்கிறார்கள். அப்போ நமக்குள்ள அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து பண்டிகை கொண்டாடினாலே எல்லோரும் சட்டி தூக்கிட்டு போவாங்க, சாப்பிடுவாங்க, வீட்டுக்கு சாப்பிட வேண்டிட்டு வருவாங்க. இதான் பண்டிகை. பண்டிகைனால அதானே, சட்டியை தூக்கிட்டு போகணும், சாப்பிட்ணும், வீட்டுக்கு சாப்பாடை தூக்கிட்டு வரணும். இதான் பண்டிகை. ஒருவன் தாகமாக இருந்தால் நீ சட்டியை கொண்டு போ, சாப்பிட்டு சட்டி வாங்கிட்டு வரியா, போ, அதெல்லாம் இருக்கட்டும், நடக்கட்டும். ஆனால் தாகமாக இருந்தால் அவன் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலமும் தாகமடைய மாட்டான். என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் பெருகி ஓடும். அந்த 120 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார்னு போட்டுக்கிறோம். நம்ம சபைக்கு வருகிற அத்தனை குடும்பங்களையும், இந்த இடத்துக்குள்ள நுழைகிற அத்தனை பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்ப வேண்டும், இறங்க வேண்டும், என்னென்றைக்கும் தங்கியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒன்று 10 லட்ச ரூபா லோன் அல்ல, சொந்த வீடு வாங்குவது அல்ல. நம்முடைய முக்கியமான இதெல்லாம் தேவைதான். ஆனால் இது எல்லாவற்றை விட முக்கியமான தேவை தோத்திரம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவது. சரியா? எல்லாருக்கும் தேவையான ஒன்று, சிறு குழந்தைகள் முதல் முதியோர் வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை விட எல்லாவற்றையும் பிரதானமான தேவை நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருக்க வேண்டும். சரி, இவங்க 120 பேர் மணி அபிஷேகம் பெற்றவன எல்லாரும் அந்நிய பாஷை பேசினாங்க. எல்லாரும் ஆவில் நிரம்பி துதித்தாங்க. அவர்கள் எல்லோரும் தங்கள் பாஷையில் பேச கேட்கிறோமே என்று சொல்லி பண்டிகையை கொண்டாட வந்த, தேவாலயத்திலே பண்டிகையை கொண்டாட வந்த அவ்வளவு பேரும் இந்த மேல் வீட்டரை கூடிவிட்டார்கள். என்ன நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது தான் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது சொல்லுதார், இந்த வசனத்தை கோட் பண்ணுறார். எந்த வசனம்? யோவேல் 2:28. என்று யோவேல் தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவைகள் இப்பொழுது நிறைவேறுகிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்போ நம்ம எல்லோரும் மாம்சம் தானே. மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்போ எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க? அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் நீங்கள் தாகத்தோடு இருந்தீங்கன்னு அர்த்தம். யார் யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களோ, ஆவியானவங்க மேலே வந்துட்டாரோ, நீங்கள்லாம் தாகத்தோடு விசுவாசத்தோடு இருந்திருக்கிறீங்க. தாகமாக இருக்கிறவன் என்னிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் இடத்துலேருந்து, அப்போ தேவனிடத்துல தாகமாக இருக்கிறீங்க, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறீங்க. ஆகையினால உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து விட்டார். அவங்க அபிஷேகம் பெற்ற உடனே நடந்தது என்ன? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பலன் அடைந்தார்கள். அப்போஸ்தலர் 3:6 ஒரு கைகால் விளங்காதவனை பார்த்து பேதுரு சொல்லுதாரு, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. இந்த பலம் எங்கிருந்து வந்தது? இந்த உற்சாகம் எங்கிருந்து வந்தது?
குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேலைக்கார பெண்ணை கண்டே பயந்து இயேசுவை மறுதலித்தவர், சத்தியம் பண்ண தொடங்கினவர். சாதாரண அந்த முற்றத்தில் வேலைக்கார பெண்ணுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியவர் இப்போ பாருங்க தோத்திரம். அந்த முடவனை பார்த்து, கைகால் வழங்காதவனை பார்த்து, எழுந்து நட, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவைகள் பலனடைந்தார்கள், வாயை திறந்து பேசுவதற்கு பலனடைந்தார்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சாட்சி சொல்வதற்கு பலனடைந்தார்கள், ஊழியம் செய்வதற்கு பலனடைந்தார்கள். பரிப்படிவு இல்லாதவங்க தான், பலவீனமானவங்க தான். ஆனால் இப்போ சாதாரண பலன் அல்ல, உன்னத பலன். ஹல்லேலூயா. உன்னத பலன், உன்னத பலன். மணிக்கணக்காக பாடி ஆராய்த்து கொண்டே இருக்கலாம், அது உன்னத பலன். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அது உன்னத பலன். நல்ல தொழிலில் முன்னேற்றம் அடையலாம், நல்ல வேலை செய்யலாம். ஏன்னா நமக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார், உன்னத பலன். அவர்கள் எல்லோரும் பரலோகத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்கப்பட்டார்கள். உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் காத்திருங்கள்னாரு. உன்னத பலன். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. சொல்லுங்க. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் தூசியாக பறந்து போயிடும். ஆமாம். ஏன்னா நமக்குள்ள கிரியை செய்கிறது மகிமையின் பலன், உன்னத பலன் நமக்குள்ளே இருக்குது. அதை சார்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தாலே அந்த பலம் இருக்கும். அந்த பலத்தில் பார்த்தான், சொன்னார், எழுந்து நடந்துட்டான். நீங்கள் வாயை திறந்து பேசுகிற வார்த்தை சிருஷ்டிக்கிற வல்லமையாக இருக்கும், படைப்பிக்கிற வல்லமையாக இருக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 47 வசனத்தில், அப்போஸ்தலர் 47, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் தயவு பெற்றிருந்தார்கள். என்ன பெற்றிருந்தார்கள்? எல்லா ஜனங்களும், அப்பா இந்த ஜனம் ஆசீர்வாதமான ஜனம். அபிஷேகம் பெற்றாலே அது நீரோட இல்லை, ஓரமாய் நடப்பட்ட மரமாய் கனி கொடுக்கிற ஒரு மரத்துக்கு சமம். எல்லாரும் கனி உள்ள மரமாய் இருக்கிறார். ஆதி சபை விசுவாசிகள் எல்லாரிடத்திலையும் தயவு பெற்றிருந்தார். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எப்பா இவங்க எவ்வளவு பாக்கியமான ஜனங்கள், எவ்வளவு அன்பான ஜனங்கள், எவ்வளவு சமாதானமான ஜனங்கள், எவ்வளவு நல்ல ஜனங்கள், எவ்வளவு ஆசீர்வாதமான ஜனங்கள் சொல்லி எல்லாரும் சாட்சி சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் மயிலப்பட்டிருக்கு. ஜனங்கள் எல்லாரிடத்துலையும் தயவு பெற்றிருந்தார்கள். அவங்க வாழ்க்கை சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இன்றைக்கி சபைக்கு வர்ற தேவ பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு பலசாலியாக இருப்பது மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற எல்லா மக்கள் மத்தியில் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நாம் இருக்கிற தெருவில் நம்ம சாட்சியாக இருப்போம். ஹல்லேலூயா. நல்ல சாட்சி சொல்கிறாங்களா? உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, எய்த்த வீட்டில் உள்ளவங்க உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்கிறாங்களா? உங்கள் தெருவில் உள்ளவங்க நல்ல சாட்சி சொல்கிறாங்களா? ஹல்லேலூயா. சாட்சி. ஆதி சபை சுவாசிகள் அப்படி தயவு பெற்றிருந்தாங்க. 3வது அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 44, 45, 46 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து. ஆமா, ஒரு பிளஸட் லைஃப், ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கை வரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஏங்கணும். என்ன வாழ்க்கை? மகிழ்ச்சியோடு போஜனம் பண்ணி சந்தோஷமாக சாப்பிட முடியுதா? அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு போஜனம் பண்ணி அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்து ஜெபம் சொல்லி ஒழுங்கு பண்ணால் ஒரு 4 பேருக்கு தானா? எல்லோரும் வரணும். அல்லேலூயா. காரணமே சொல்லக்கூடாது, அவ்வளோ பேரும் ஆஜராயிடணும். அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்து அந்யோன்யம், ஐக்கியம், அப்பம் விட்டு, என்ன அந்த வசனத்தை பாருங்கள், அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படி ஒரு பிளஸட் லைஃப், ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டால் அது கிடைக்கும்.
சரியா? அவர்கள் பலனடைந்தார்கள், அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள், ஆசீர்வாதமாக இருந்தார்கள். இன்றைக்கி இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே தங்கியிருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்து அமர்ந்திருக்கும் பொழுது, நாம் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம், பலன் அடைகிறோம். நாம் அநேகருக்கு கண்களில் தயவு கிடைக்கும்படி கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார். உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? இன்றைக்கி இந்த மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த 120 பேரையும் ஆவியானவர் நிரப்பினாரே, இன்றைக்கி நம்மையும் நிரப்பி நம்ம மேலே வந்து அமர்ந்திருக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் ஆவியானவர் உங்கள் மேலே அமர்ந்திருக்கிறார் என்ற நினைவோடு, என்ற உணர்வோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் கூட ஒரு ஆள் இருந்தால் எனக்கு தெரியுமா தெரியாதா? நான் தனியாக இருப்பதும் என் கூட ஒரு ஆள் இருப்பதும் எனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி ஆவியானவர் உங்கள் கூட இருப்பதை எப்போதும் உணர்ந்து கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். ஆவியானவர் நம்ம கூடயே இருக்கிறார் என்பதை நீங்கள், அதுதான் பவுல் சொல்றார், அனல் மூட்டி எழுப்புங்க அப்படிங்கிறாரு. அந்த ஆவி அவுத்துப்படாதுருங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு பாடிக்கொண்டு அப்படியே இருங்க. இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை போதித்து நடத்துவார். உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஆண்டுடைய வருகளை கால சத்தம் தொனிக்கும் பொழுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கி அவர் சமூகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். அவருக்கே மகிமை. நாம் யாருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. ஸோ இந்த மாதிரி ஆதி விசுவாசிகள் சீசர்களைப் போல இந்த 3.5 வருடங்கள் அவரை பின்பற்றியது போல, அவருடைய வார்த்தைகளை கேட்டது போல, இந்த 3.5 வருடங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல நாமும் அதற்கு நம்ம நேரம் செலவழிப்போம். இந்த நேரத்தில் ஒருவேளை இந்த நேரம் கூட உங்களை ஆவியால் ஆண்டவர் நிரப்பலாம், தொடலாம், உங்கள் மேலே வந்து அமர்ந்திருக்கலாம். நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கடைசி நாட்களை யாவர் மேலும் ஊற்றுவேன் இருக்கிறார். நம்ம சபையில் ஊற்றப்படுவதை நாம் பார்க்க போகிறோம். நம்ம சபை மூலமாய் கூட்டங்கள் நடத்தப்படுகிற இடங்களில் ஆவியானவர் ஊற்றப்படுவதை நாம் பார்க்க போகிறோம். சுற்றி இருக்கிற நம்ம தேசம் எல்லா இடங்களும் ஆவியானவர் ஊற்றப்படுவதை நாம் பார்க்க போகிறோம். ஏமன் பெரிய பெரிய ஸ்டேடியத்தில் கூட்டங்கள் நிரம்பி வழிந்து ஆவியானவரே ஆவியானவரே என்று கதறுகிறதை நாம் பார்க்க போகிறோம்.